எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேடி தண்டல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்கு எப்படி ஸ்ட்ராங்காக நம்ம ப்ளவுஸ் கிழிஞ்சாலும் அந்த ஹூக்கு வந்து பிஞ்சு போகக்கூடாது, அந்த மாதிரி நாம் கட்ட போகிறோம். 3 விதமான வழிகளில் பார்க்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே, இப்போது ஹூக்கு கட்டுறது அப்படின்னதுமே நம்ம என்ன பண்ணணும், 4 நூல் போடணும். ஓகேங்களா, 2 நூலை எடுத்து நாம் இது பண்ணி எட்ஜில் வந்து இது போட்டோம்னா 4 நூல் கிடச்சிக்கிடும். எட்ஜில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நுனியில் வந்து நாம் ஃபஸ்ட்டு ஊக்கு வைக்கிறோம். ஆனால் வச்ச ஊக்கு வந்து நீங்கள் பின்பக்கம் பார்க்கும்போது, நேர்பக்கம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட அதனுடைய தலைப்பகுதியோ எதுவுமே தெரியக்கூடாது. அந்த வளையம் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த இடங்களில் நான் அப்படியே தான் போடுறேன். இப்போது ஒரு பக்கத்துக்கு அந்த வளையத்தில் ஒரு பக்கமும் 3 ரவுண்டாவது குறைஞ்சது இது மாதிரி நம்மளுடைய நூல் வந்து வந்துருந்துருக்கணும். குறைஞ்சது 3 ரவுண்டு. ஓகேங்களா, இப்போது தலைப்பகுதி இருக்குது இல்லையா, தலைப்பகுதியில் நாம் ஆப்போசிட்லேருந்து நம்ம பக்கம் வர்ற மாதிரி 3 தடவையாவது நாம் அந்த வளையத்தில் ஒரு 3 ரவுண்டு போட்டிருக்கோம். இந்த வளையத்தில் ஒரு 3 ரவுண்டு, தலைப்பகுதியில் இப்போது 3 ரவுண்டு. 3 ரவுண்டுங்கிறது நம்ம 4 தடவை குத்தி எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறது பாருங்கள், மாதிரி போட்டு நாட்ச் போட்டுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு ஆப்போசிட் பகுதியில் மறுபடியும் குத்தி அந்த பக்கமும் நாட் போட்டு இழுத்து டைட் பண்ணிவிட்டு, ஒவ்வொரு தடவை நீங்கள் இழுக்கும் போதும் நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த ஹூக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து முதல் முறை. இப்போ 2வது முறை வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம அதில் அப்படியே எடுத்தோம் இல்லையா, இது வந்து நாட் போட்டு இது மாதிரி நாட்டு விழுற மாதிரி ஹூக்கு நிறைய பேர் கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சிரமப்பட்டு கட்டணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஃபஸ்ட்டு தைச்சி காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் ப்ளவுஸுக்கு கட்டியிருக்கிறேன். நான் தைக்கிற எல்லா ப்ளவுஸுக்குமே கட்டுறேன். நீங்கள் தைரியமாக அந்த மாதிரி கட்டலாம், அது அறுந்து போகவே போகாது. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணும்போது நல்லா டைட்டாக இழுத்து கட்டணும். இப்போ இதுவும் அதே மாதிரி தான், 3 நாட்டு விழுகிற மாதிரி 2 வளையத்துலையுமே இதே மாதிரி போடணும். போட்டுட்டு தலைப்பகுதியில் வந்து நீங்கள் நார்மலாகவே அதில் போட்ட மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கும் நாட் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நாட் போட்டு கட்டலாம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து நமக்கு டைம், ஒரு 4-5 ப்ளவுஸ் ஒரே நேரத்தில் நாம் கட்டிகிட்ருப்போம். அந்த மாதிரி போட்டு கட்டும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா. வீட்டில் அவங்களுக்கு மட்டும் தைக்கிறவங்க இது மாதிரி கட்டிக்கலாம். ஓகே, இது வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வந்து இதை இந்த மாதிரி கட்டிடலாம், அதை அப்படியே பிடிச்சிட்டு. இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, பிகினர்ஸ் வந்து எப்படி கட்டணுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு ஹூக் எடுத்துக்கிட்டேன், அதனுடைய வாய்ப்பகுதியை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் அகலமாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, நம்மளுடைய ஜாக்கெட்டில் எங்கே ஹூக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ இந்த ஊசியால் நாம் ஒரு பக்கம் விட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் அடுத்த பக்கம் இது மாதிரி எடுத்துடணும். ஆனால் பேக் சைடு நேர் பக்கம் திருப்பி பார்க்கும்போது அது தெரியக்கூடாது. நான் இது வேறு இதில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த வாய்ப்பகுதியை இந்த மாதிரி குப்புற வச்சு உள்பக்கம் எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து நழுவும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நழுவுறதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகேங்களா, இதில் வந்து சில பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, அந்த தலைப்பகுதி தான் நின்றுச்சே, அப்போ நாம் அங்கே கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி 2 வளையத்துலையுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு, ஆப்போசிட் பகுதியிலையும் 2 வளையத்துலையும் ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஆனால் அதனுடைய தலைப்பகுதியை வந்து ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருவாங்க. அது என்ன ஆகுனா, சில நேரம் ஒரே ஒரு துணியில் மட்டும் கூட நாம் ஹோல்ஸ் போட்டிருப்போம், உடனே 2 தடவையிலேயே பிஞ்சு வந்துடும். ஓகேங்களா, அதனால் அது மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 3 விதங்களில் நாம் ஹூக் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஊசி சூஸ் பண்ணும்போது நல்ல நைஸான ஊசியாக எடுத்துக்கோங்க. அந்த ஹோல்ஸ் பெருசாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் பெரிய ஊசியாக செலெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு நேரமும் ஆகும், கையும் வலிக்கும். ஓகேங்களா, அதனால் செலெக்ஷன் பண்ணும்போது நைஸான ஊசியாக எடுத்துக்கோங்க. இப்போ 4வது ஹூக்கும் 5வது ஹூக்கும் இந்த 2க்கும் நடுவில் ஒரு ஹூக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம 3 விதமான இது கற்றுக்கிட்டோம் இல்லையா. இப்போ 4வது ஹூக்கு
அஞ்சாவது ஊக்கு எங்கே கட்டலாம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒன்று, அந்த ரெண்டுக்கும் சென்டரில் ஒன்று, அவ்வளோதான். கட்டினோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் போட்டிருக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.